கர்த்தர் மகத்துவமானவர். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்மலையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். கர்த்தர் தமது புயத்துடைய வல்லமையை காண்பிப்பார். எங்கெல்லாம் ஆண்டவருடைய வல்லமையை நம்ம பார்த்துருக்குறோம்? நம்ம எந்த இடத்துலலாம் பார்த்துருப்போம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் தாங்க ஒடுக்கப்படும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்களோ, தாங்க யுத்தம் வந்துச்சு, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்கள் ஆபத்தில் இருக்கோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்களோ, அந்த அத்தனை இடத்துலையும் நம்ம ஆண்டவருடைய வல்லமையை பார்த்துருக்குறோம். யுத்தம் வந்தது உண்மைதான், அவங்க ஒடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அநேக வாதைகளை அந்த எதிராளிகள் மேலே போட்டு யாரெல்லாம் அவங்களை ஒடுக்கினாங்களோ, ஈனமாய் நடத்தினாங்களோ, அற்பமாய் நடத்தினாங்களோ, அவங்க கைகளிலிருந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருப்பார். யுத்தம் நடந்தது உண்மைதான். ஆனால் யுத்தம் பண்ணது இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணியிருப்பார். அவரே யுத்தம் பண்ணினார். அவருடைய பட்டயம் தான் அங்கே போச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் பேருக்கு தான் யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. ஆண்டவர் நிறைய அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்திருக்கிறார். இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் இருக்கிறார், உனக்காகவும் செய்வார். இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஜனங்கள் உங்களை விட ஸ்டேட்டஸில் அதிகமாக இருக்கிறவங்க நியாயமாக உனக்கு வர வேண்டியதை அவங்க எடுத்துக்கொண்டு போய் வைத்துக்கொண்டு அநியாயமாய் உன்னை துன்பப்படுத்தி இருக்கலாம், உன்னை தகாத வார்த்தைகளால் பேசி இருக்கலாம். அதெல்லாம் அவங்க உன்னை பேசல, ஆண்டவரை தான் பேசுகிறாங்க. அவரை தாண்டி தான் அதெல்லாம் உனக்கு வரணும். அவரை தாண்டி எந்த ஆபத்தும் உனக்கு வந்துடாது. அதெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. அவங்க என்ன செய்தாங்களோ அதை திருப்பி ஆண்டவரே அவங்களுக்கு செய்து கொள்வார். அதுக்கு என்ன செய்தாங்களோ அதற்குரிய பலன் அவங்களுக்கு போயிடும். நன்மை செய்திருந்தால் நல்ல பலன் போகும். அநியாயத்துக்கு உன்னை துன்பப்படுத்தி உன்னை ஈனமாக நடத்தியிருந்தால் அதுக்கு என்ன பலன் வருமோ அதை ஆண்டவர் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துப்பார். உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் உனக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தன்னுடைய புயத்தின் வல்லமையை காண்பித்தாரோ அதே மாதிரி உனக்காகவும் தன்னுடைய புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். உனக்கு நீதி செய்வார். அவருடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுவார். நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவீங்க. உங்களுடைய நிந்தை அவமானங்கள் மாறும், அடிமைத்தனங்கள் மாறும். உங்களை ஒடுக்குகிற மனிதர்களுடைய கையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய புயத்தின் வல்லமையையும் உனக்காக காண்பிப்பார்.